அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு எப்பொழுதுமே நல்ல ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில தேவன் இடைப்பட வேண்டும், தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு அமர்ந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் மேவிபோசேத். என்ன பேரு? மேவிபோசேத். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு யுத்தம் வருகிறது. when he was 5 years old, அவங்க அப்பா பேர் என்ன பேரு? மேவிபோசேத். அப்பா பேரு யோனத்தான். யோனத்தானுடைய நண்பர் யாரு? தாவீது. ஆமென். தாவீதுடைய உயிருக்கு உயிரான நண்பன் யோனத்தான். அப்போ யோனத்தானுடைய அப்பா யாரு? சவுல். கர்த்தர் சோதரன், நல்லா பைபிள் படிச்ச பிள்ளைங்க தான். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா பைபிள் படிங்க, இன்னும் நல்லா படிங்க, பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, அவசரத்துல அந்த வீட்டில் உள்ள ஒரு தாதி நர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த சின்ன குழந்தை 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடும் பொழுது தடுக்கி விழுந்து குழந்தைக்கு 2 காலும் முடமாயிடுச்சு. அந்த குழந்தை அப்பா யோனத்தான் நம்ம என்ன ஜோனத்தான நிறைய பேர் பேரை வச்சிருக்கீங்க. அதனால தமிழ்ல சொன்னா யோனத்தான யாருமே பேர் வைக்கல. ஆமா, ஆமென். அப்ப இந்த யோனத்தான் அப்பா சவுல் 2 பேரும் யுத்தத்தில் மரித்து போனார்கள். அப்படி முடிச்சிடும், ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக போகக்கூடாது. அப்போ அந்த டைம்ல தான் இந்த மேவிபோசேத்துடைய அந்த தாதியார் வேகமாக அந்த பிள்ளை தூக்கிட்டு போறான். இதுல 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருக்குது. இதெல்லாம் எடுக்க வேண்டாம், இப்போது எடுக்க வேண்டாம், நம்ம ஆல்ரெடி டைம் முடிஞ்சிச்சு நமக்கு. பல வருடங்களுக்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையில இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். தாவீது ராஜாவாகிறார். தாவீதுடைய மனசுல தன்னுடைய நண்பனாகிய யோனத்தானை தேடுகிறான். தன்னுடைய மாமனாகிய சவுலை தேடுகிறான். இந்த குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு உள்ள ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்மளை கொலை செய்துக்கு இந்த சவுல் வந்தாலும், அல்லேலூயா அல்லேலூயா, ஆனாலும் இந்த யோனத்தானுடைய சந்ததியில யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவன் ஓடி தேடி பார்க்கிறான். அப்பதான் இந்த மகன் யாருக்கிற மேவிபோசேத்தை குறித்து அங்கே அறிகிறான். அறிந்த உடனடியாக நேர என்ன செய்கிறான், அந்த யோனத்தானை அவன் அழைக்கிறான். அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா நிலபலன்களை கொடுத்து அந்த யோனத்தான் கால் வழங்காத மனிதனை தினமும் ராஜாவோடு கூட இருந்து அவன் போஜனம் உண்ண வேண்டும் என்றுதான ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்துகிறான். வரலையா சொல்லுங்கடா. பாருங்க, எந்த ஆதரவும் இல்லாமல் கால்கள் வழங்காதபடிக்கு, நடக்க முடியாதபடிக்கு, எடுப்பார் கைப்பிள்ளையாக சுதந்திரமாய் வாழ முடியாத, தன்னாலே சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனை ராஜா கனப்படுத்துகிறார். எல்லாரும் கேட்கிறாங்க, என்னங்க இந்த பையன் அவன் இவ்வளவு நாளைக்கு கால் வழங்காம தரையில அப்படியே உரசி போயிட்டு இருந்தான், இப்போ என்ன இப்படி? ராஜா அவனை அழைச்சிருக்கிறாருங்க. அவன் ராஜா கூட தான் அவன் தினமும் சாப்பிடணும்னு ராஜா கட்டளை போட்டிருக்கிறாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இன்றைக்கு தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமரும்படிக்கு நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். விசுவாசிகளா சொல்லுங்க, நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, உலகத்தின் மக்களுக்காக அல்ல, தேவனுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அர்ப்பணித்து உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்கிறவன் எவனோ நான் எங்கே இருப்பேனோ அவனும் அங்கே என்னோடு இருப்பான், என்னோடு கூட அவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான். இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் உங்களுடைய மறுபக்கம், உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற என் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் மேவிபோசேத்துடைய 2வது பக்கம். அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டே போகலாம்.
தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினதான அல்லேலூயா சவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் சவுலை சந்தித்து அவருடைய வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போட்டு அவனை ஒரு அல்லேலூயா தேவனுடைய ஊழியக்காரனாக, சபைகளை ஸ்தாபிக்கிறவனாக, சபைகளுக்கு அறிவுரை சொல்கிறவனாக, சபை மக்களை திடப்படுத்துகிறவனாக, சபை மக்களை ஊண்ட கட்டுகிறவனாக கர்த்தர் மாற்றி பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் அவனுடைய முதல் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நிச்சயமாக அவன் மரண தண்டனைக்கு உட்பட்டு இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவன் பரலோகத்திற்கு அவன் பாத்திரனாக இருக்கான். சொல்கிறான் பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் சொல்லும்போது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து வர நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்கள் பழைய நாட்கள், பழைய காலங்கள், பழைய பக்கம் எப்படி இருக்குமோ பார்க்காதீங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய பக்கத்தை ஆண்டவர் உருவாக்கி உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில 7 பிசாசுகளை அவர் துரத்தி இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் ஆமென் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே மன்னிக்கவும், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே அவள் மகதலேனா மரியாளிடத்தில் 7 பிசாசுகள் இருந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில 7 பிசாசுன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில 9 வரங்கள் போல 7 தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். அந்த 7 பிரியமில்லாத காரியங்களையும் கர்த்தர் துரத்த விரும்புகிறார். விசுவாசிகள் சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள், பொறாமை, கோபம், துர்க்குணங்கள், அப்படி வரிசையா சொல்லிட்டே போலாம். நான் என்ன சொல்ல வரேன், 7 பிசாசுகள், அது 7 பொல்லாத ஆவிகள் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில் இருந்து எப்படி தேவன் பிசாசுகளை துரத்தினாரோ அப்படி இப்படிப்பட்டதான எல்லாவற்றையும் துரத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் புதிய பக்கத்தில் பரலோகத்திற்கு நம்ம நல்ல ஒரு பிரஜையாக கர்த்தர் நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இப்படி சொல்லிட்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே சமயத்தில் கர்த்தருடைய தானியேலை பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே போகலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதே எல்லாருக்குமே எப்படி நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மக்களுக்கு தலைகீழாகவும் நடந்திருக்குது, நெகட்டிவ் எஃபெக்டாகவும் இருக்குது. முதல்ல நல்லா இருந்தவங்க பின்னாடி எப்படி ஆயிட்டாங்க? மோசமாயிட்டாங்க. நீங்களும் நானும் அதையும் தெரிஞ்சுக்கணும். காரணம், நம்ம அப்படி போகக்கூடாது, நம்ம அவங்கள பின்பற்றக்கூடாது, அவருடைய வழியில் போகக்கூடாது. ஒரு வழியாக சொல்லுவோமா? உதாரணமாக சொல்ல போனால் நாம் சவுலை குறித்து பார்க்கிறோம், சவுல் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், அங்கே சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கர்த்தருடைய வார்த்தையை அவன் புறக்கணித்தான். எனவே கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சவுல் ராஜா இஸ்ரவேலுக்கு முதலாவது ராஜா சவுல் ராஜா தான். ஆனா இவன் என்ன செய்தானா? கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிற ஒரு குணமுடையவனாக இருந்தான். 1 சாமுவேல் 15:26. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் புறக்கணிப்போம் என்றால், தேவன் சவுலை ராஜ்யபாரத்திலிருந்து அவர் நீக்கி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினது போல நமக்கு கொடுக்கப்பட்டத ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டதான தேவன் கொடுத்ததான சகல விதமான மகிமையும் நன்மையும் காண காரியங்கள் நம்முடைய கையில நிற்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த சவுல் என்ன செய்கிறான்? தேவன் ஏற்படுத்தின தாவீதை கொலை செய்ய நினைக்கிறான். இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகளை கொலை செய்வதற்கு ஒரு சவுல் கூட்டம் இருக்குது. அந்த சவுல் கூட்டம் இன்றைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற கூட்டம். தேவன் அவர்களை புறக்கணித்து அவர்களை தள்ளி விடுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 28வது வசனம் சொல்லுகிறது, உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழன் என்று அங்கே தேவனுக்கு தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு, ஆமென், உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனாகிய தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாயிருக்க நாம் கற்றுக்கொள்வோம். தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது, and he has given it to a
neighbor of yours who is better than you அப்படின்னு தமிழ்ல போட்டு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஆனால் நான் சொல்வேன், உன்னை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்தவனை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதே சூழ்நிலையில இன்னொரு மனிதனை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே, யூதாஸ். இந்த யூதாஸ் அவன் குற்றமற்ற இரத்தத்திற்காக அவனை கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாது இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பேதுரு அவன் ஆண்டவரை மறுதலித்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்த பொழுது அவன் மனம் கசந்து அழுகிறான். அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். இங்கே குற்றமில்லாத இரத்தத்திற்கு அவன் என்ன செய்கிறான்? அந்த ஜீவனுக்கு இவன் பழி வாங்குகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். யாரு? யூதாஸ். இங்கே 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும், அதே போல நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும், அங்கே குற்றமில்லாத இரத்தத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் காட்டி கொடுக்க கூடாது. அது நமக்கு மரணத்திற்கு ஏதுவான, அதாவது குற்றமில்லைன்னா பொய், எந்த விதத்திலையும் ஒரு குற்றமும் செய்யாத ஒரு மனிதனை நம்ம பொய்யாக குற்றம் சாட்டி அவனை பழி சாட்டி அவனுக்கு ஏதாவது நம்ம செய்தோம் என்றால், வாசிப்பு 2 ராஜாக்கள் 24:4 பாருங்க. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக சொல்லப்படுகிற வார்த்தையை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டார். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? குற்றமில்லாத இரத்தத்தை நிரப்பினதற்காக, அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பின, இரத்தத்தை நிரப்புகிறான். கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமே, இந்த உலகத்தில் சில மனிதர்கள் குற்றமற்ற இரத்தங்களை அவர்கள் நிரப்பி இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? மல்டிடியூட் ஆஃப் பீப்புளை அப்படியே கொண்டு குவித்திருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. சில விஷயங்கள் சொல்ல முடியாது அவங்க. அப்போ அந்த மனிதர்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. குற்றமற்ற இரத்தத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க? சிந்துவதற்கு ஏதுவாக இருக்கிறார்கள். வாசிக்கிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அந்த மனுஷனுக்கு ஐயோ. எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அதுதான் 26-24. மத்தேயு 27-24 வாசிக்கும் பொழுது பிலாத்து சொல்கிறான், இந்த குற்றமற்ற இரத்தத்தை நான் என்ன செய்கிறேன்? நான் இரத்த பழிக்கு நான் ஒரு நாளும் உடன்பட மாட்டேன், நீங்களே இதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறான். ஹல்லேலூயா. இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். தேங்க்யூ. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல பாருங்க, குற்றமற்ற இரத்த பழியை யாரும் தயவு செய்திடாதீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களோட உடன்படாதீங்க தயவு செய்து. இங்க பரிசேயர்களும் இந்த யூதாசும் சேர்ந்து ஆலோசனை பண்ணுகிறார்கள். இட்ஸ் a premeditated killing அப்படின்னு நான் சொல்லுவேன். லாயில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க பாருங்க. முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தகுந்த சமயம் பார்க்கிறான். காட்டி கொடுக்கப்படுவதற்கு தகுந்த முதலாவது ஆலோசனை பண்ணுகிறான். காட்டி கொடுக்க ஆலோசனை. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவன் பரிசேயர்களோடு போய் ஆலோசனை பண்ணுகிறான். இரண்டாவது, இவன் குற்றம் அவரை காட்டி கொடுப்பதற்கான தகுந்த சமயத்தை பார்க்கிறான். மார்க் 14-11, லூக்கா 22:6 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இது எல்லாமே ப்ரீமெடிடேட்டட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை, அதனால தான் ஆண்டவர் அவனை மன்னிக்கல. அவனே அறிந்து கொள்கிறான். மார்க் 27:4 சொல்கிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று சொல்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் குற்றமில்லாமல் இருக்கிற எந்த இரத்தத்தையும், யாருக்கும் விரோதமாக நம்ம எந்த துணிந்து பாவம் செய்யக்கூடாது.
அது சபைக்கு விரோதமாக இருக்கட்டும், தனிப்பட்ட நபருக்கு விரோதமாக இருக்கட்டும், அது அலுவலகத்தில் இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், கர்த்தர் பார்த்து கொள்வார். இத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, நீ பழி வாங்காதே, நீ பொறாமை கொள்ளாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி. கடந்த நாட்கள் அந்த வீடியோ வெளியாச்சு, 2 நாளைக்கு முன்னாடி. Leviticus chapter 19 verse 18. பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். நான் கர்த்தர் என்று சொல்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்தான் யூதாஸ். அதனால் அவருடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கம் எப்படியானது? அவன் நான்று கொண்டு செத்தான். தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மனுஷன். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்கிறவன் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார், சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த சாட்சியை பெற்ற தாவீதை கொலை செய்வதற்கு அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது தாவீது உண்மையாகவே மேன்மையானவன் தான். அவனுக்கு விரோதமாக அங்க யார் திட்டம் தீட்டினாங்க? அவனுடைய சொந்த மகன் அப்சலோம். தாவீதுடைய சொந்த ஆலோசகனாகிய அகித்தோப்பிலை இவன் விலைக்கு வாங்கிக் கொள்ளுகிறான். அகித்தோப்பிலுடைய ஆலோசனையின்படி அப்சலோம் இந்த தாவீதை கொலை செய்ய அவன் முயற்சி பண்ணுகிறான். கடைசியில் என்ன நடந்தது? அந்த அகித்தோப்பில் நான்று கொண்டு செத்தான். இந்த அப்சலோம் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே கர்வாலி மரத்திலே தலை மயிர் சுற்றி அந்த சிக்கிக் கொண்டு அவன் வானத்திற்கும் கீழே அவன் தொங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்க வர்றவங்க சொல்றாங்க, இவனை வெட்டி கொன்றலாமா அப்படின்னு. அப்பா சொல்றாரு, தாவீது சொல்றாரு, உத்தமன். சவுல் சொல்றான், நான் உத்தமன் இல்லை, நீ தான்ப்பா உத்தமன் சொன்ன. அதே மாதிரி இப்ப நான் சொல்றேன், தாவீதை சொல்றேன், மகன் தூக்கி கொண்டிருக்கிறான், தயவு செய்து கொன்றாதீங்கப்பான்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள ஒருத்தர் கொண்டு வந்துட்டான். யார? அப்சலோம. பாருங்க, குற்றமில்லாத ரத்தத்தை அவன் காட்டி கொடுக்கிற யூதாசுக்கு போல சொந்த தாப்பனுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். அவனுடைய வாழ்க்கை இல்லாமல் ஆகிட்டது. இன்னைக்கு நம்ம 2 சைடையும் பார்க்கணும். நல்லா வாழ்ந்த மக்களை மாத்திரம் பார்க்கக்கூடாது. தீய காரியங்களை செய்து அமிழ்ந்து போன மக்களை நம்ம பார்ப்போம். நம்ம எழுப்பின ஒரு பாடலை பாடுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். நான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம அதில் கண்டினியூ பண்ண முடியலை. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அவருடைய சமூகம், என் சமூகம் உனக்கு முன்பே செல்லும் என்றார். என்னாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த பாடல், நம்முடைய சபைக்கு 2022 வருடத்தில் கொடுத்த பாடல். இதில் கடைசியில் இன்னைக்கு பாடல், இந்த ஆராதனையில் அருமையான பாடல்களை பாடினோம். என்ன பாடல் இருந்தால் அது சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, வியாதி என்னும் இன்னல் என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் என்னை தாக்கிற்று, சிறையின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன், எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. சோதரம் பாடுவோமா? சமூகம் எனக்கு முன்னே செல்லும் என்றி, எந்நாளும் என்னோடு இருப்பேன் என்றி, இந்நாளில் என்னோடிரும் தேவா, எவ்வாண்டில் என்னோடு. ஆண்டவர் சொன்னார் கிதியோனிடத்தில், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். எந்நாளும் என்னோடு இருப்பேன். கரங்களை தடிவேன். இந்நாளில் என்னோடிரும் தேவா, இவ்வாண்டில் என்னோடிரும். திக்கற்ற வேளையிலே துணையாயிருந்தீர், தீமைகள் அணுகும் போது தீவிரம் வந்தீர். திக்கற்ற வேளைகளில் துணையாயிருந்தீர், தீமைகள் அணுகும் போது வந்தீர்.
எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல், துன்பங்களின் நடுவினிலே உயிர்ப்பித்தீரே, துன்பங்களின் நடுவினிலே உயிர்ப்பித்தீரே. அன்பின் தேவா உம்மை ஆராதிப்பேன், ஆருயிரே உம்மில் அகமகிழ்வேன். 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 கடந்து வந்த பாதைகளில் கண்மணி போல் காத்து கரம் பிடித்து நடத்தி வந்தீர், நன்றி ஐயா. கடந்து வந்த பாதைகளில் கண்மணி போல் காத்து கரம் பிடித்து நடத்தி வந்தீர், நன்றி ஐயா. கண்ணீரை துடைத்தீர், களிப்பாக மாற்றினீர், கண்ணீரை துடைத்தீர், களிப்பாக மாற்றினீர். என்னாலும் உம்மை நான் துதிக்க செய்தீர், என்னாலும் உம்மை நான் துதிக்க செய்தீர். அன்பின் தேவா உம்மை ஆராதிப்பேன், ஆருயிரே உம்மில் அகமகிழ்வேன். அன்பின் தேவா உம்மை ஆராதிப்பேன், ஆருயிரே உம்மில் அகமகிழ்வேன். சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்தவரே, மேகமீதில் மகிமையாக வருபவரே. சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்தவரே, மேகமீதில் மகிமையாக வருபவரே. இமைப்பொழுதில் மறுரூபமாகிடவே, இமைப்பொழுதில் மறுரூபமாகிடவே, ஆயத்தமாய் நாங்களும் காத்திருக்கின்றோம், ஆயத்தமாய் நாங்களும் காத்திருக்கின்றோம். அன்பின் தேவா உம்மை ஆராதிப்பேன், ஆருயிரே உம்மில் அகமகிழ்வேன். அன்பின் தேவா உம்மை ஆராதிப்பேன், ஆருயிரே உம்மில் அகமகிழ்வேன். உம் சமூகம் எனக்கு முன்னே செல்லும் என்றீ, எந்நாளும் என்னோடு இருப்பேன் என்றீ, இந்நாள் என்னோடிரும் தேவா, இவ்வாழ்வில் என்னோடிரும், இந்நாளில் என்னோடிரும் தேவா, இவ்வாழ்வில் என்னோடிரும். உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன ஆண்டவர். ஷபாரபா தீபாரபா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அனுப்புகிறவர், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தனிமையாக இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் எதிர்மறையான எண்ணங்களை அகற்றிவிட்டு தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய நாம் கர்த்தரோடு கூட இடைபடுவோம், கர்த்தரோடு கூட இணைந்து கொள்வோம், கர்த்தரோடு கூட நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்தில் மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், தேவன் மாறாதவர், தேவன் மாறாதவர். இந்த நாளில கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒரு முறை கூட ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் வாழ்க்கையில தேவனே நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவீராக. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன்,
அவன் எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்கிறவனாய் இருந்தான் என்று சொல்வது போல இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பேரும் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக, உம்முடைய நாமத்திற்கு மகிமையுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாக அவர்களை நடத்தும். அவருடைய இன்னொரு பக்கம், அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. அவர்கள் வாழ்க்கையில நன்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.